ஒரு தலைவன் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு தலைவர். 10,000 மைலுக்கு அப்பால் இருக்காங்க. மீண்டும் தமிழ்நாட்டில் கால் வைக்கிற போது அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிறத மக்கள் முடிவு செய்யணும். எம்ஜிஆர் மேல தீவிர பக்தி கொண்ட ஒருத்தரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது? அவருடைய மறைவு எந்த அளவுக்கு? எங்களுக்கு எப்படின்னாங்க, அவர் உடல்நிலை சரியில்லைங்கிற போதே எங்கள் நிலையெல்லாம் தாங்கிக்க முடியல. எங்களுக்கு தாங்குற சக்தி இல்லைங்க. கடவுள் மாதிரி பார்ப்பீங்களோ? கடவுளுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வச்சு கடவுளுங்கன்னா மாமனிதனாக வாழ்றது கஷ்டம். 84 ஜெயிக்க நிற்கிறேங்க. 84 ஜெயிச்சு நான் எம்எல்ஏ இருக்கேன். ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க. அப்போ பிளவு. ஜானகி அம்மா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அம்மா வந்து நிற்கிறக்கு ஐடியா இல்லைங்க. அவங்க நிற்கிற ஐடியா முதல்ல இல்லைங்க. 5-6 பேர் போகிறோம், நீங்கள் வந்து கட்சி காப்பாற்றணும், நீங்கள் இல்லைன்னா கட்சி காப்பாற்ற முடியாது நாங்களாம் சொல்கிறோம். அதுக்குள்ள என்ன, ஜானகி அம்மாவை வந்து முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்போ நாங்கள் ஒரு 33 பேர் அங்கேருந்து பிரிஞ்சு வர்றோம். எம்ஜிஆர் அவர்கள் மேல ஒரு தீவிர பற்று கொண்டவங்க, உங்களை 3 தடவை எம்எல்ஏ வாக்குனவர், அவங்களுடைய மனைவிங்கும் போது இன்னும் உங்களுக்கு அவங்க வந்து பொது வாழ்க்கையில் இல்லைங்க. பொது வாழ்க்கை இல்லாதனால புதுசாக வந்து அவங்க எப்படி சர்வேல் ஆக முடியுங்கிறத எல்லாருடைய நோக்கம். இவங்க வந்து ஓட்டிங் வருது. ஓட்டிங் வரும்போது பிஹெச் பாண்டியன் தான் ஸ்பீக்கருங்க. விதிகள் முறைப்படி அப்படின்னாங்க, நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டால் எங்களை வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு வரிசையாக. தகராறாகிற போது போலீஸ் மப்டியில் வந்து எங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. பெரிய ரணகலமே ஆகுதுன்னு வச்சுங்களேன். '89 வந்து அசம்பிளி அம்மா அப்போசிஷன் பார்ட்டி லீடர், பெரிய இஷ்யூ ஆச்சுங்க. இப்போ என்ன சார் நடந்தது அசம்பிளியில்? எப்படின்னா மார்ச் 25 '89 அந்த ரிசிக்னேஷன் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ தான் அந்த பிரச்சனையாச்சு அசம்பிளிக்குள்ள. அவர் பட்ஜெட் படித்தார். படிக்காதீங்க, நிறுத்துங்க, முதல்ல ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. செங்கோட்டையன் குத்துனாருனாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது மாதிரி இன்சிடென்ட்டே நடக்கலை. அவருடைய சேலையிலெல்லாம் கை வச்சு அதெல்லாம் பண்ணுங்களா சார்? அது பெரிய ரகலாக இருந்ததுங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கஜா பிரச்சனைகள் நிறைய ஆச்சுங்க. ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க. மீண்டும் முதலமைச்சர் ஆகிட்டு அந்த அசம்பிளிக்குள்ள வருவேன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. மக்களையே நான் சந்திப்பேன், மக்களிடத்தில் இந்த நிலையில் எடுத்து சொல்வேன். ஃபுல் சிங்கிள் நாங்கள் வந்துட்டோங்க. 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க டிஎம்கேல. நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அதிமுகவுக்கு நடந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்ததுன்னா அந்த பீரியடில் தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. திருமணத்தை வச்சு நான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவர் வந்து கடுமையாக ஆமாம் அப்படி இது பண்ணுறது. வீரப்பன் பேட்டிங்க. அப்புறம் இவருங்க ரஜினிகாந்த் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னான்ட்டு அவர் ஒரு பக்கம். சரி, முதல் முறையாக நீங்களே தோல்வியை சொன்னீங்க. கேண்டிடேட் நீங்கள் தாங்கிறதெல்லாம் எப்படி சார்? அப்போ அந்த நேரத்தில் அங்கே கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க எங்களைங்க. கூப்பிட்டு யார் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க போதுங்க. டெலிஃபோன் இருக்காது இல்லைங்க. அப்போல்லாம் டெலிஃபோன் இருக்குங்க, மொபைல் ஃபோன் இருக்காது. டெலிஃபோனில் அழைப்பு வருங்க. நாங்கள் அன்றைக்கி போயிடுவோங்க. ஒரு நாள் முன்னாலே போய் அங்கே ஸ்டே பண்ணிக்குவோங்க. ஸ்டே பண்ணி டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏபி ஃபார்ம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதுதான் நம்ம வந்து இங்கே நாமினேஷனில் வந்து சிம்பிள். இதெல்லாம் நான் யார் கேண்டிடேட் ஏடிஎம்கேங்கிறதுக்கு அதுதான். அதில் தலைவருடைய கையெழுத்து இருக்குங்க. அதனால் வச்சு நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பொதுச் செயலரை வந்து நாவலர் வந்துட்டார். அவர் ஆத்தரைஸ் பண்ணுவார், தலைவர் சொல்கிற ஆளுக்கு. அவ்வளோதான், அது மாதிரி நடந்ததுங்க. 84 தலைவர் வந்து அமெரிக்கா போயிடுறாரு. அந்த உடல்நிலை சரியில்லாதுங்க. அதுக்கு பிறகு இங்கே கோபியை கொடுக்குறாங்க. கோபி கொடுக்குறது அம்மா வந்து அப்போ தான் டூரில் இறங்க. இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாத போது அப்போ நடந்த தேர்தலில் ஆக்சுவலி எப்படி சார் உங்களை இந்த இடத்துல சூஸ் பண்ணல? எப்படின்னாங்க, ஒரு 512 கூட்டத்தில் அம்மா பேசினாங்க தமிழ்நாடு பூரா. நான் அங்கே 2 டிஸ்ட்ரிக்ட் நான் தான் இன்சார்ஜிங்க. கோயம்புத்தூர் 2 வந்து ஈரோடு. அப்போ வந்து திருப்பூர் பெரியலிங்க ஃபுல்லாக நான் இருந்து எல்லாம் கூட்டம் வந்து எல்லாம் பண்ணோம். அப்போ பண்ணுற போது தான் அம்மா வந்து எல்லாம் கேம்பெயின் வந்தாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு இடம், ஒரு பிளேஸில் பேசுவாங்க. அங்கே வந்துட்டு ஓப்பன் வண்டியில் மேலே ஏறிடுவாங்க. ஸ்டெப் மாதிரி இருக்குது, மேலே ஏறி பேசுவாங்க. அம்மா ஹைட்ராலிக்லாம் கிடையாது, ஸ்டெப் மேலே ஏறி வேன்லேருந்து பேசுவாங்க. அதுக்கெல்லாம் பாடி கட்ஸ் வருவாங்க. தலைவருடைய பாடி கட்ஸ் அந்த காலத்தில் இருந்தவங்க தான் கூட வருவாங்க. தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது இவங்க வந்து ஃபுல் சிங்கில் வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்க. எல்லாருமே ஜெயிச்சாச்சு. தலைவர் வந்தால் தீர்ந்து முதலமைச்சர் பதவி எடுக்கிறது தான். அப்போ அமெரிக்காவிலேருந்து வந்தாருங்க. வந்ததுக்கப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சாங்க. அவர் தான் முதலமைச்சர். எல்லோரும் முடிவாயிடுச்சுங்களேன், எல்லாம் எல்லாம் ஜெயிச்சாச்சுங்களேன். ஃபுல்லாகவே 154 பேர் ஜெயிச்சாச்சு. ஆகவே பெரிய வெற்றி அதுங்க. அதற்கு பிறகு 87ங்க.
87. இப்ப அந்த நேரம் அந்த சூழல்லயே ஜெயலலிதா அவர்கள் தான் ஓரளவுக்கு எல்லாரையும் கவர்ற ஒரு இடத்துல இருந்தவங்க அப்படிங்கிறது மாஸ் லீடர் இருந்தாங்க. அந்த ஒரு நேரத்துல ஒரு மக்களை கவரக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இருக்கும்போது 84ல் 82லயே அவங்க போட்டாங்களே கொள்கை பரப்பு செயலாளர். கொள்கைபரப்பு செயலாளர். அதே நேரத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் போட்டாங்க. உயர்மட்ட குழுவையும் போட்டாங்க. சத்துணவு உயர்மட்ட குழுவையும் போட்டாங்க. அதனால் அவங்க வந்து அந்த மாஸ் அவங்களுக்கு இருந்தது. எப்படி இருந்தாங்க, எல்லாரையும் கூட்டு போய் கூட்டம் போட சொல்லுவாங்க. இப்போ ஈரோடே வந்தாங்க 82ல். அப்போ வரும்போது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50,000 பேர் சேர்த்தி, அப்போ முத்துசாமி மினிஸ்டர். அப்பயும் நீங்க தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட்டம்லாம் நீங்க தான். அப்போ முத்துசாமி மினிஸ்டர் இருந்தார், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த ஒருங்கிணைச்சு அது பண்ணோம். அது ஃபுல்லாகவே அந்த டூரு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்குவாங்க. அப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அம்மா அந்த கேம்பெயின் வர்றதுக்கு அவங்க நல்லா வந்து ஒரு மாஸ் லீடர் ஆகிட்டாங்க. தலைவருக்கு அப்புறம் வந்து அவங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பண்ணியாச்சு. தமிழ்நாடு ஒரு சுற்றுப்பயணம் வரும்போது எல்லாருமே கூட்டங்கள் அவருக்கு வந்து பெரிய அலைமோத ஆரம்பிச்சு. எங்கே பார்த்தாலும் அம்மா வராங்கன்னு தெரிஞ்சுங்க, எங்கே பார்த்தாலும் கூட்டம் வருங்க. அவங்க முன்னால் அந்த டெம்போ டிராவலுக்கு கையாடிட்டே வருவாங்க. அப்புறம் வேலை மேலே ஏறிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சில இடத்துல பொதுக்கூட்டத்திலே மேடை ஏறுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் ஆகிட்டீங்களா? அது அப்பெல்லாம் மாவட்ட ஆகிட்டு. ஓகே, மாவட்ட செயலாளர் எப்போ? 80ல் ஆகிட்டுங்க. ஓ, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டீங்க? முடிஞ்சு 80ல் வந்து எம்எல்ஏங்க. எம்எல்ஏ ஆனது மாவட்ட செயலர் எலெக்ஷனுங்க. எலெக்டட் பாடியில் ஆகணும். 19 வருஷம் நான் மாவட்ட செயலாளருங்க. டைரி சேர்மன் 82லேங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்தேங்க. அப்போ கிட்டத்தட்ட நான் டைரி சேர்மனாக இருக்கும்போது 250 சொசைட்டி புதுசாக ஆரம்பித்தேங்க. கிராமம். ஓகே. 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் ஒரு சொசைட்டினா டெஸ்டர், செக்ரட்டரி அப்படின்னு 2 பேர் வருவாங்க. அது மாதிரி கிராமந்தோறும் எங்கெங்கே மில்க் கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, இந்த கிராமத்துக்கே நாங்கள் நேராக போய் அங்கே வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. முதல் போயிடுவாங்க, நாங்கள் நடாக போவோம். போய் அவங்க சொசைட்டி ஆரம்பித்து விட்டுவாங்க. ரெண்டட் ஹவுஸில் இருக்கும். அது என்ன டெஸ்ட்டு மிஷின், அதோட வந்து கேன் கொடுப்போம். அவ்வளோ வேறு ஒன்றுமே அங்கே கிடையாது. லாரி போய் எடுத்துகிட்டு வர வேலை தானே. அது மாதிரி கேன் இருக்குது, 40 லிட்டர் கேன் இருக்குது. அதை தூக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. வந்து இது பண்ணுவாங்க. இப்போ தான் எல்லா பக்கம் வந்து கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க. பக்கம் இல்லைன்னா பால் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சுட்டு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. புரியுது. ஒன்றும் சங்கராபுரம் வந்து ஒன்று இருந்தது. சங்கராண்ட மலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, தாராபுரத்து பார்த்துலிங்க. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு அது ஒன்று இருந்ததுங்க. அப்போ ஈரோடு தானே. ஓகே. இது மாதிரி இருந்தது. சத்தியமங்கலத்தில் ஒரு சில்லிங் சென்டர் இருந்தது. அங்கே அந்த சரௌண்டிங்ஸில் இது வரும். உப்போட்டா வந்து ஒரு 4 பஞ்சாயத்துக்கு ஒரு இடமோ 5 பஞ்சாயத்துக்கு ஒரு இடமெல்லாம் கிடையாது. அது அந்த காலங்க. அதுக்கப்புறம் அந்த சில்லிங் பிளான்ட்டில் வந்து இப்போ பால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை அப்படியே சப் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த கேன்லேயே அப்படி 13,000 லிட்டர் கேன், 12,000 லிட்டர் கேனில் ஒரு லாரி வருங்க. மோட்டருக்கு அப்படி வச்சாங்கன்னா அப்படி பால் மில்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்த அமெரிக்கா போயிட்டு வந்தது, உடல்நிலை சரியில்லாதது, அதெல்லாம் ஒரு எம்ஜிஆர் மேலே தீவிர பக்தி கொண்ட ஒருத்தராக உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது? அவருடைய மறைவு எந்த அளவுக்கு? எங்களுக்கு எப்படின்னாங்க, அவர் உடல்நிலை சரியில்லைங்கிற போதே எங்கள் நிலையெல்லாம் தாங்கிக்க முடியலைங்க. எங்களுக்கு தாங்குகிற சக்தி இல்லைங்க. எப்படின்னா தலைவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போலோ ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போலோ இருக்கும்போது அப்போலோ வந்து இம்மீடியட்டாக வந்து அமெரிக்கா அனுப்புகிறாங்க. அனுப்புகிற போது எல்லோரும் ஏகப்பட்ட கூட்டம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. அவர் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளேயே போதுன்னு ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஜனங்க தானுங்க. அப்போ வந்து நல்லா சார் அப்படி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினார் அவருங்களா? கடவுள் மாதிரி பார்ப்பீங்களோ? அவர் வந்து எப்படின்னாங்க, தேவி பிறவின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதன் மாமனிதன் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாமனிதனாக வாழ்ந்தார். கடவுளுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வச்சு கடவுளுங்கன்னா மாமனிதனாக வாழ்கிறது கஷ்டம். அதே மாதிரி வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, முற்றும் துணிந்தவர்கள் முனிவர்கள் பாருங்க. இந்த 3 கேட்டகரி தான் இருக்கு. இந்த மனிதனை காட்டிலும் மாமனிதனாக வாழ்ந்தவங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிற ஒரு தீர்க்க சரிச்சுன்னு வச்சுக்கலாம். அதனால தான் நாங்களாம் அவர் வந்து இதயத்திலே, எங்கள் இதயத்தில் என்றைக்கு நீங்கள் இதய தெய்வம்னு சொல்கிற காரணமே அதுதான். இதய தெய்வம்ங்கிறாங்க எல்லோருமே. இந்த வேர்ட்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போன போதுங்க. அப்புறம் அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போயிட்டு அங்கே வந்து என்னுடைய பிரதர்லாம் அங்கே இருக்காரு, பெருமாள் சாமின்னு சொல்லிட்டுங்க, அவர் ஒன்றுங்க. அதே மாதிரி பழனி பெரியசாமின்னு ஒருத்தர் தமிழ் சங்கத்துலேயும். அப்போது வந்துங்க மணியன் அப்போ போட்டிருந்தார். அங்கே போயிருந்தார். மணியன் வந்து இதயம் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. இதயம் மணியன் அங்கே இருந்தாங்க. அவங்களாம் கூட அங்கே இருந்து படம் பிஜிபின்னு சொல்லுவாங்க. பிஜிபி அவர் தான் அங்கே அமெரிக்காவில் இருந்தார். இந்த 5 நிமிஷம் அவர் பண்ணார் தமிழ் சங்கத்து மூலம். இவர் வந்து பிரதர்லா வந்து அங்கே பெரிய இன்ஜினியருங்க. ஒரு டேம் வந்து எர்த்குயிக் வரும்போது ஃபுல்லாக நீர் இருந்துன்னா உடையக்கூடாதுன்னு எப்படி அந்த டேம் கட்டணுங்கிறது வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பேர் எனக்கு வாங்கினது.
சரி சரி சரிங்க. அவர் அங்கே இருந்தாருங்க. பெரிய லெவலில் அவர் நல்லா இருந்துட்டு வீடுகள்லாம் நான் விட்டுட்டு வந்தாங்க. தலைவரையும் இவங்க 2 பேரும் தான் வந்து பார்ப்பாங்க. அந்த இதயம்ங்கிற ஒரு பத்திரிக்கை, இதயம் வந்து அந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க நான் 5 பேர் நிற்கிற படம் இருக்குது. தலைவர், ஜானகியம்மா, இவர் இதய மணியன், அப்புறம் அது வந்து பழனிசாமி, இவர் பெருமாள் சாமி. இது அவங்க அங்கே நான் கேட்டுக்கணும் அடிக்கடி. என்னுடைய சிஸ்டர் அங்கே இருக்காங்க. சிஸ்டர் சித்தப்பா பொண்ணு வடிவன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களை கேட்டுக்கணும், தலைவர் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கணும். அங்கேருந்து ஃபோனில் கேட்போம். அது நைட் டைம் தான் ஃபோன் பண்ணுவோம். டே டைமில் பிஸியாக இருக்குங்க. நைட் டைம் ஆஃப் ஆச்சானுங்க அப்போலாம். அப்போ நைட் பேசுகிற போது அவங்க சொல்லுவாங்க, தலைவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நல்லா இருக்காங்க, இப்போ இது பண்ணுறாருங்க, நடக்கிறாரு, இது பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. அதில் எங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது. தலைவர் வந்துட்டார். அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே ஜெயிச்சிட்டாரு. இங்கே ஜெயிச்சிட்டாரு. மனு இங்கே தான் கொண்டு கொடுத்தாங்க. மனு அங்கேருந்து அமெரிக்காவில் ஒரு கையெழுத்து போட்டார். அந்த கையெழுத்து போட்டவங்க வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க. கொண்டு வரப்போது அவர் மனு கொண்டு போய் கொடுக்குறக்கே யாரும் கிடையாது. ஃப்ளைட்லேயே சைலண்ட் போட்டு போகுது வண்டி, 4 வண்டி கொண்டு போய் மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வேலை முடியுதுங்க. முன்மொழியை வச்சுட்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை வரலாறு. ஒரு தலைவன் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு தலைவர். 10,000 மைலுக்கு அப்பால் இருக்காங்க. மீண்டும் தமிழ்நாட்டில் கால் வைக்கிற போது அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிறத மக்கள் முடிவு செஞ்சாங்க. இதெல்லாம் பெரிய தீர்க்கு சரின்னு சொல்லணும். அவர் இல்லாத அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது நடந்த பிரச்சாரங்கள் மூலியமா உங்களுக்கு வந்து ஜெயலலிதா தான் அடுத்த தலைவருங்கிற அந்த ஒரு உணர்வுகள்லாம் அப்பயே ஏற்பட்டுருச்சோம்? இல்லைங்க, அப்போ வந்து அவங்க அந்த எண்ணங்களே அவருக்கு இல்லை. தலைவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவங்களுடைய மனதில் இருந்தது. அவர் வரணும், நம்ம ஆட்சி இருக்குனுங்கிறது அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்க வந்து அந்த பிளேஸ்க்கு வரங்கிறத நினைக்கவே இல்லைங்க. அவங்க பிளேஸ் வரதே வந்து நாங்கள் கம்பல் பண்ணி தான் கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னால் அவங்க அந்த 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 மூடு அந்த நிதிலே இல்லைங்க. அவருடைய மறைவு அந்த சிச்சுவேஷன் எப்படி சார் வந்தது? வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு பெரிய பேரிழப்புனா இப்படி ஒரு தலைவர் நம்ம இழந்துட்டோம், நம்மள்கிட்ட பிரிஞ்சுட்டாரு, இப்படி தெய்வம் ஆகிட்டாருன்னு நம்ம எங்களுக்கு நாங்களும் 2-3 நாள் தூங்கவே இல்லைங்க. எங்களால் தூக்கமே வரலைங்க. இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவர் நிற்கிற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு 2-3 டேஸில் அப்புறம் தான் நார்மல் ஆச்சு. அப்போ என்னாச்சு, நாங்கள் சிட்டிங் எம்எல்ஏ, நாங்கள் 84 நிற்கிறேங்க. 84 ஜெயிச்சு நான் எம்எல்ஏ இருக்கேன். ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க. அப்போ பிளவு. ஜானகியம்மா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அம்மா வந்து நிற்கிறக்கு ஐடியா இல்லைங்க. அவங்க நிற்கிற ஐடியா முதல்ல இல்லைங்க. நாங்கள் ஒரு 5-6 அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னா இல்லைங்க, 5-6 பேர் போகிறோம். நீங்கள் வந்து கட்சி காப்பாற்றணும், நீங்கள் இல்லைன்னா கட்சி காப்பாற்ற முடியாது நாங்களாம் சொல்கிறோம். சிட்டிங் எம்எல்ஏஸில் இருக்க 5 பேரா? இல்லைங்க, பெரியவங்களாங்க. இப்போ பண்டோட்டியார் அந்த லெவலிங்க, திருநாவுக்கரசு, KKS சார், அரங்கநாயகம், இப்படி ஆளுகள்லாம் பெரிய ஆளுகளைங்க, முன்னாள் அமைச்சர்கள் வச்சுக்கலாம். அவங்களாம் போய் சொல்கிறது அம்மா என்ன சொல்கிறோன்னா, பார்க்கலாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அதில் என்ன இன்சிடென்ட் நடக்குதுனாங்க, தலைவருடைய பாடி இது பண்ணுறாங்க. அப்போ அம்மா அந்த இதில் பீரிங் வண்டியில் ஏறும்போது கீழே தள்ளிடுறாங்க. திட்டமிட்டே அதெல்லாம் நடந்துதாங்க? வாய்ப்பு அதுதான். இல்லைன்னா எப்படின்னாங்க, ஒரு லீடர், அம்மா வந்து தலைவருடைய படத்தில் நடித்தவங்க, தலைவராலே கொள்கை உறவு செயலாக்கப்பட்டவங்க, தலைவரை நேசிக்கின்றவங்க. நம்ம கட்சியில் எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அது மாதிரி தலைவர்கிட்ட இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் அங்கே இதில் பார்க்குறக்கு விடலைங்க. இதில் மேலே இருந்தாங்க. அங்கேயே இல்லை, அங்கேயே மட்டும் எப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கேயே உங்களுக்கு தெரியும், எல்லாமே இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுங்களா, ராஜாஜி ஹால்லையே மேலே நிறைய டிஸ்டர்ப் ஆச்சு. அது ஒரு காலகட்டங்கள். அதுக்கு பிறகு பீரை வண்டியில் வைக்கிற போது மேலேறி அங்கே ஏதோ ஒரு நிதி வைக்கிறக்காக போனாங்க. அப்போ வந்து இழுத்து விட்டு அவங்க வந்து அப்படியே இதாகிட்டாங்க. நாங்கள்லாம் அவங்க கூட வந்து அப்படியே கீழே விழுகிற போது எல்லாருமே கீழே இருந்தோம். அப்படியே கீழே விழுகான்னு பார்த்துட்டாங்க. அப்படி சாயருக்குள்ளே அப்படி கீழே மெதுவாக பண்ணிட்டாங்க. நேராக வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனதுக்கு ரொம்ப அப்செட்டான நிலையில் இருந்தாங்க. அப்போ தான் நீங்களாம் போய் சந்திக்கிறீங்க? ஆமாம், நாங்கள் எல்லோரும் அடுத்த நாள் சந்தி. அன்றைக்கி போய் சொல்லிவிட்டு கும்பிடு போட்டு வந்துடுறோங்க. அன்றைக்கி அந்த மணலில் பார்க்க முடியாதுங்களே. நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துடுறோங்க. தலைவர் அடக்கம் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறோங்க. அடக்கம் பண்ணுற இடத்துல குதிரை விட்டு அடிக்கிறாங்களே இல்லைங்க, பீச்சிலிங்க. லட்சக்கணக்கான பேர் கூட்டிடுறாங்க, பல லட்சம் பேர். பாடியை உள்ள எடுத்துகிட்டு போக முடியும். குதிரைப்படை விட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறாங்க மெரினா பீச்சிலிங்க. எல்லாம் சிதறி ஓடணும்னு வச்சுங்களேன். அப்புறம் பாடி கொண்டு போய் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் போய் சந்திக்கிறோம். நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் சரியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்குள்ள என்ன, ஜானகியம்மாவை வந்து முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ நாங்கள் ஒரு 33 பேர் அங்கேருந்து பிரிஞ்சு வர்றோம். நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஒரு தீவிர பற்று கொண்டவங்க, உங்களை 3 தடவை எம்எல்ஏ வாக்குனவர், அவங்களுடைய மனைவிங்கும் போது இன்னும் உங்களுக்கு அவங்க வந்து பொது வாழ்க்கையில் இல்லைங்க. காரணமே என்னங்க, பொது வாழ்க்கையில் அவங்க இருந்திருந்தால் நம்ம அவங்கள ஏற்றிருப்போம்.
பொது வாழ்க்கை இல்லாதனால புதுசாக வந்து அவங்க எப்படி சர்வேல் ஆக முடியுங்கிறத எல்லாருடைய நோக்கம். மறைவு வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த விஷயங்கள்ல பொது வாழ்க்கை தொடர்பாக அவங்க பேசினது ஜென்ரலாக இருப்பாங்க, பேசுவாங்க போவாங்க. அவங்க வந்து பொது வாழ்க்கையில் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியுமே, உலகம் பூரா தெரிஞ்சது. பொது வாழ்க்கையில் கொண்டு வந்து அம்மாவை தான் அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி அம்மாவை கொண்டு வந்துட்டார் தலைவர். அப்படி தானே கொண்டு வந்தாருங்க. 33 பேர் நீங்கள் போகிறீங்க, போய் தனியாக பிரிகிறோம். பிரிஞ்சுட்டு நாங்கள் வந்து இவங்களோட சப்போர்ட் இல்லைங்கன்னா இவங்களுக்கு ஒரு டேட் கொடுக்குறாங்க, 21 நாள் டைம் ப்ரூவ் பண்ண சொல்லி. ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா நாங்கள் வெளியே போயிட்டு சுற்றிட்டு இங்கேருந்து பெங்களூர் இண்டூர்லேருந்து இங்கே சிவகாசிலாம் போய் தங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து சென்னை வந்து அன்றைக்கி நைட் தான் தங்குறேங்க. அப்போ ஒரு தடவை அப்ரோச் பண்ணுறாங்க. அங்கே யார் அப்ரோச் பண்ணுறாங்க என்னென்னு? ஜேபிஆரும் இன்னொருத்தர் இவங்க வந்திருந்தாங்க, 2-3 பேர் வந்திருந்தாங்க அவருடைய தலைமையில். அது யாருமே அது விரும்பலைங்க. அப்போ கே சாரோடைய வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அவர் சிட்டிங் மினிஸ்டர். ஓகே ஓகே. அப்போ இருந்தாங்க. இருந்ததுக்கு பிறகு அது என்னாச்சுன்னா நாங்கள் தனியாக பிரிஞ்சு அப்படி போயிட்டே இருந்தோம். இவங்க வந்து ஓட்டிங் வருது. ஓட்டிங் வரும்போது பிஹெச் பாண்டியன் தான் ஸ்பீக்கருங்க. எல்லாரையும் வெளியேற்றுற வரிசையாக ஒருத்தர பேரை சொல்கிறாரு. எல்லாரையும் வெளியேற்றப்போ இவர் வந்து என்னது வெளியேற்றுறன்னு சொல்கிறது இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விதிகள் முறைப்படி அப்படின்னாங்க நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டால் எங்களை வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு வரிசையாக. அங்கே உள்ள தகராறாகிற போது போலீஸ் மப்டியில் வந்து எங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. பெரிய ரணகலமே ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்னாச்சு, நாங்கள் அங்கேருந்து டெல்லியில் சொல்லி மூப்பனார் அந்த குரூப் இருக்காங்க, அவங்க 61 பேர் இருக்காங்க. அவனை நம்ம இங்கே சப்போர்ட் பண்ண சொல்லிடுறாங்க. 33 + 66. ஆமாங்க. அது ஆனது ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆயிடுறாங்க. அப்போ வந்து அந்த கலாட்டாவிலேயே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது. எல்லாம் வந்துடுறாங்க. அந்த 3 நாள் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள் எங்கள் பணிகளை பார்க்குறோங்க. அவங்களும் அமைதியாக வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அவங்க சொல்லிடுறாங்க ஜானகியம்மா. அம்மாலேயே எல்லாம் அதுக்குள்ளே நடுவில் ஒரு தேர்தல் நடந்து தேர்தல் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன கேளுங்க, அதுக்கப்புறம் 89 தேர்தல் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. அவங்க கேண்டிடேட் பூரா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பிஹெச் பாண்டியன் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. நாங்கள் 27 பேர் ஜெயிக்கிறோம். அப்போ அந்த அம்மா அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 மாதம் கழிச்சு 89க்கு அப்புறம் அந்த சூழலையும் எப்படி சார் ஜெயிக்கிறீங்க? இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களோட பேர் உங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது. இப்போ எப்படி வெற்றி பெறாங்க? எல்லாருடைய மனநிலை வந்து சேவல் புறாங்கிற அவசியம் இல்லை, சேவலுங்கன்னாங்க. அப்போ அம்மா பேரை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இவங்களாங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். அடுத்து அதிமுக ஆட்சி வரணும், அம்மா தலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற போது எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறும்போது நாங்கள் இந்த 33 பேர் தான் வர முடியுது. எப்படின்னா நல்லா வேல்யூ இல்லைகள் மட்டும் வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா களத்தில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபுல்லாக வந்தோம். அப்போ வரும்போது அந்த பக்கம் இன்னும் பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க, இன்னும் வேல்யூ உள்ளவங்களாம் இருக்காங்க. எப்படி கே சார், திருநாவுக்கரசு எல்லாமே ஜெயிச்சாங்களே, அவங்க எல்லாருமே ஜெயிச்சாங்க. அரணாஞ்சி எல்லாரும் அந்த மாதிரி ஆளுங்க நிறைய ஜெயிச்சாங்க. ஓகே ஓகே. அப்போ வந்துங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாங்க, நாம் இருமுனை போட்டிகள் ஒன்று, அப்போ நால்வரணி ஒன்று. நால்வரணிகள் வந்து நாவலர், அரங்கநாயகம், திருநாவுக்கரசு, பண்ருட்டி, இங்கே 4 பேர் நால்வரணி. இது ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறாங்க. ஓகே. ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு 6000 ஓட்டு போகுதுங்க. சேவல் புறாவும் இருக்குன்னா புறாவுக்கு வந்து தனியாக ஒரு 10,000 15,000 ஓட்டு வாங்கிட்டு வராங்க. ஓகே. அப்போ நாங்கள் மும்முனை போட்டி நிற்கிற போது டிஎம்க்கு ஈஸி தானே. சரி சரி சரி. அவங்க ஈஸியாக வர்றாங்க, இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருங்கிருந்து அன்னைக்கு இல்லைங்க, நம்ம டேலி பண்ணி பார்த்தாங்க. எங்களுடைய நிலை எல்லா ஓட்டையும் கூட்டினோம்னா எல்லா ஓட்டையும் கூட்ட வேண்டியது இல்லைங்க. புறா இல்லைங்க, 1000 ஓட்டுக்களை தோன்றவங்க 27 பேருங்க. ஓகே. 2000 ஓட்டுல இருந்தா 42 பேருங்க. ஓகே. ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அப்படி இருந்த சூழலே திமுக 5000 ஓட்டுல 91 பேருங்க. ஓகே. பெருவெற்றியெல்லாம் அப்பையும் பெறல திமுக. அதுக்கப்புறம் ஆட்சி அவங்க வருதுங்க. அங்கே தான் அசம்பிளியில் நடந்த இன்சிடென்ட் தெரியுங்க, அது சொல்ல வேண்டியது. 89ல் வந்து அசம்பிளி அம்மா அப்போசிஷன் பார்ட்டி லீடர், பெரிய இஷ்யூ ஆச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே என்ன சார் நடந்தது அசம்பிளியில்? எப்படின்னா மார்ச் 25ங்க 89. அப்போ என்னாச்சுன்னாங்க, அவங்க வந்து அந்த ரெசிக்னேஷன் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ரெசிக்னேஷன் கொடுக்குறாங்க, அவங்க வந்து கைப்பட எழுதி கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களாம் சொன்னதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. நாங்கள் ஒரு அந்த முடிவு எடுக்கிறாங்க. முடிவுங்கிறது வந்து இவங்க வந்து எல்லோரும் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து அப்படி வந்துங்க. ரெசிக்னேஷன் வந்து ஸ்பீக்கர் கூட போகல. ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணோம்னா, அவருடைய டியூட்டி என்னன்னாங்க, நான் ரெசிக்னேஷன் ஒரு அசம்பிளி மெம்பர்ஸ் அதாவது அப்போசிஷன் பார்ட்டி பண்ணுறான்னா கூப்பிட்டு பேசணும், கைப்பட எழுதியிருக்கணும், அவன் நேரடி விசாரிக்கிற போது அவங்க அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் அதை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். இவங்க அதை டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணாங்க சும்மாவே. அப்போ தான் அந்த பிரச்சனையாச்சு அசம்பிளிக்குள்ளே.
அது பிரச்சனையாகி அது முடியாதுன்னு சத்தம் போட எல்லாம் கலாட்டாங்க. ரொம்ப அவ்வளோ அவமானப்படுத்தினாங்களா சார் திமுகல இருந்து? ஆனா இன்னொரு பக்கம் வேற சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நீங்க அப்ப அசெம்பிளிக்குள்ளேயும் இருந்தவரா? என்ன நடந்ததுங்கிற உங்களுடைய பார்வை என்ன? பார்வை நாங்கள் இருந்தோங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னாங்க, அக்செப்ட் பண்ண முடியாது நாங்களே கத்தனோம். அவர் பட்ஜெட் படித்தார். படிக்காதீங்க, நிறுத்துங்க, முதல்ல ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. அம்மா உள்ள உட்காந்துருக்கேன். பொசிஷன் பார்ட்டி லீடர் இருக்கேன், நீ கேளுங்க, அதை விட்டு போட்டு பண்ணக்கூடாது. ஒரு கத்தனை ஆரம்பித்து அதில் ஒரு கொள்ளாட்டாச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. செங்கோட்டையன் குத்துனாருனாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது மாதிரி இன்சிடெண்ட்டே நடக்கலை. அது போக போக தான் அவனுக்கு தெரிஞ்சுது. நாங்கள்லாம் சத்தம் போட்டது உண்மை. வேண்டாங்க, நீங்கள் வந்து படிக்காதீங்க, இதை சொல்லிவிட்டு படிங்க, ஸ்பீக்கர் சொல்லுங்க, இதான் நடந்தாங்க நினச்சிட்டு. அப்புறம் அது பெரிய கலவரமாச்சுங்க. என் அம்மா இருந்தது வந்து. அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வச்சுங்க. அப்புறம் நானும் அட்மிட் ஆனேன். அப்புறம் நம்மளே தேடுவாங்கண்ணா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுங்கிற போது எல்லாம் இதாக இருந்து அப்போல்லாம் சேஃபாக இருந்துன்னு வச்சுங்களேன். அம்மாவோட இருந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இதில் தேவி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குங்க. அவருடைய சேலையிலெல்லாம் கை வச்சு அதெல்லாம் பண்ணாங்களா சார்? அது பெரிய ரகலாக இருந்ததுங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கஜாம பிரச்சனைகள் நிறையா ஆச்சுங்க. ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், இன்னைக்கு வரைக்கும் சினிமா லெவல்ல அந்த விஷயங்களை வச்சு படம்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்தது வந்து அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வை வச்சு அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்க. அடுத்து நான் முதல்வராக தான் உள்ள வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தாங்க. அதை நிறைவேற்றினாங்க. இவங்க தான் லீடர் அப்படிங்கிறத பேசுறாங்க. அந்த நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. எப்படின்னாங்க, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு நான் நீ வண்டி அசம்பிளிக்கு வரல, மீண்டும் முதலமைச்சர் ஆகிட்டு அந்த அசம்பிளிக்கு வருவேன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. மக்களையே நான் சந்திப்பேன், மக்களிடத்தில் இந்த நிலையில் எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேகமாக பேசினாங்க. அப்புறம் கூட்டங்கள் நிறைய நடத்தணும். கூட்டங்கள் அளவு கடந்த கூட்டங்கள் நடத்தணும். இப்போ என்னங்க, அந்த கூட்டங்கள் வாயிலாக இதாச்சுங்க. அதுக்கப்புறம் தலைவருடைய சிலை திறப்புல 90 அப்போ ராஜீவ்காந்தி தான் இன்வைட் பண்ணோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் பேர் இருக்குது மவுண்ட் ரோட்டில். அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகு அப்படியே கட்சியினுடைய உற்சாகங்கள், மக்களுடைய மனநிலைகள் டோட்டலாக மாறிச்சுங்க. ஓகே. அப்போ காங்கிரஸ் நாமளும் அலையன்ஸ் ஆகிட்டாங்க. 91 அப்போ தான் அந்த இன்சிடென்ட் என்னாச்சுன்னாங்க, அங்கே அவர் வந்து அவருடைய மறைவு எப்படின்னாங்க, பெருங்களத்து இல்லைங்க, ஸ்ரீபெரும்புதூரில் வந்து அவர் பேசுகிற போது அந்த இன்சிடென்ட் நடந்தது. அந்த சிலோன் ஒரு இருந்தது மாதிரி பண்ணாங்க, மனித வெடி கொண்டு வந்து வச்சுங்களேன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து 92 வந்து மகாநாடு போடுறோம், வீரவாள் நாட்டின் வெற்றி விழா மகாநாடு. அதில் தான் எங்களுக்கு கொஞ்சம் காங்கிரஸுக்கு ஒரு முரண்பாடு வருது. வந்து அவங்க தனியாக அப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நாங்கள் தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, நரசிம்மராவோட நாங்கள் அலையன்ஸுங்க, மூப்பனார் தனியாக பிரிஞ்சு டிஎம்கேவோட அலையன்ஸுங்க, சைக்கிள்ஸ்னா. அப்போது நரசிம்மராவுக்கு இருக்கிறத விட மூப்பனாருக்கு இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அது ரெண்டும் விங்கிள் ஆகிற போது நம்ம 96 ஒரு 91, 96 அந்த பீரியடை பற்றி பேசும்போது இப்போ இருக்க இளைஞர்கள் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் சார், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அதிமுகவுக்கு நடந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்ததுன்னா அந்த பீரியடில் தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. வளர்ப்பு மகன் திருமணம் இல்லைங்க, 2-3 இன்சிடென்ட் எப்படின்னாங்க, திருமணத்தை வச்சு நான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது ஒன்றுங்க. இப்போ வீரப்பன் அவர் வந்து கடுமையாக ஆமாம் அப்படின்னு இது பண்ணுற போது வீரப்பன் பேட்டிங்க. அப்புறம் இவருங்க ரஜினிகாந்த் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னான்ட்டு அவர் ஒரு பக்கங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து இது பண்ணுற போது எல்லாமே நம்மளுக்கு வந்து எகென்ஸ்டாக அதாச்சு. அப்போ ஆகும்போது 4 பேர் தான் வின் பண்ணுறாங்க, 4 பேர். இப்போ நாங்கள் சரி, முதல் முறையாக நீங்களே தோல்வியை சொன்னீங்க. இப்போ நான் படிக்கும்போது சில சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை பேசும்போது சொன்னாங்க, மற்ற ரத்தங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அம்மா அப்போ பேசினதே வந்து செங்கோட்டையனே தோத்துட்டாரு, நீங்களாம் தோத்துட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க அப்படின்னு. உண்மையா சார்? இல்லை, அவங்க வந்து என்ன சீனியர்ஸாக இருக்குன்னு இவங்கெல்லாம் தோந்துட்டாங்க, ஜென்ரலாக பேர சொல்லாத இவங்களே தோந்துட்டாங்க, நானே இதை இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிசல்ட்டு எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. சீனியர்ஸ் நாங்கள் முன்னால் உட்காரும்போது சீனியர்ஸ் எல்லாமே தோந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் நேம் சொல்லி ஒரு சீனியர் செங்கோட்டையன் மாதிரி சீனியரை திடீர்னு கேபினெட்லேருந்து தூக்குறது வந்து அம்மாவோட தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது அவங்களே என்னை எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க. சீஃப் செக்ரட்டரியே சொன்னாங்க 2வது நாள், செங்கோட்டையன் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குன்னு சொல்லி. நிறைய நிகழ்வுகளும் அப்படி நடந்திருக்கல. திடீர்னு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பார், அவர் தான் கேண்டிடேட். நீங்கள் அம்மா காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, குடிசையில் வாழுகின்ற யாராக அவரை கூட கோட்டையில் அனுப்பக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லி கோவக்காரங்க வேகமாக டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் சொல்கிறது வந்துங்க ஒரு தவறானது. அந்த மாதிரி ஒரு லீடராக இருந்திருக்க முடியாதுங்க. அவர் மனிதனையும் முக்கியம். 2016 அவங்க ஹெல்த்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்து இந்த கேம்பெயின் கிடையாதுங்க, ஒரே இடத்துல பொதுக்கூட்டம் போடுவாங்க,
15 தொகுதி 20 தொகுதி ஒரே இடத்துல வந்து கூட்டத்துக்கு வைப்பாங்க. அவங்க ஒரு 3 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க, ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க, இறங்கி மீட்டிங் பேசிட்டு போயிடுவாங்க.